நீங்க உங்க லைஃப்ல பாக்குற மனுஷங்க எல்லாரையும் சரியாதான் எடை போடுறீங்களா? எந்த அளவுக்கு ஆழமாக ஒருத்தர் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? மனுஷங்கள புரிஞ்சுக்கிறது அவ்ளோ அவசியமா? அதுதான் இன்னைக்கு காணொளியில நாம பார்க்க போறோம். பதிவ முழுசா கேளுங்க. நீங்க கேட்கிறது திங்க் இட் தமிழ். நான் உங்க சகி. ஒரு பெரிய பிசினஸ்மேன் அவரோட மனைவிக்கு ஆசையா பிராண்டட் வாட்ச் வாங்கிட்டு ஷோரூம்ல இருந்து வெளியில வரார். அப்போ ஃபோன் கால் பேசிட்டு கார் டோர் ஓபன் செய்யும்போது ஷாப்பிங் பேக்லேந்து வாட்ச் பாக்ஸ் கீழே விழுது. அங்க பார்க்கிங் ஏரியால ஒரு பையன் இத கவனிக்கிறான். கீழே விழுந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறான். பிராண்ட் நியூ வாட்ச். வித்தா பல லட்சம் தேரும். அந்த பாக்ஸ மூடி அவனோட பைக்ல சாடில் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போறான். பிசினஸ்மேனோ பிஸியா கால் பேசிட்டே சொகுசு கார்ல வேகமா போயிட்டு இருக்காரு. சிக்னல்ல வண்டி நிக்குது. திடீர்னு பைக்ல வந்த அந்த பையன் கார் கண்ணாடிய தட்டுறான். சார் சார் கொஞ்சம் கண்ணாடிய தரங்கன்னு கத்துறான். அந்த பிசினஸ்மேன் அவன மேலையும் கீழையும் பாக்குறாரு. அந்த பையன் ஒரு பழைய சட்டைய போட்டுட்டு அதுலயும் கிழிஞ்சி பாக்கெட்ட சேஃப்டி பின் போட்டு குத்திருந்தான். அழுக்கு பேண்ட் போட்டிருந்தான். அவனை பார்த்தா திருடன்னதான் யாரும் நினைப்பாங்க. அப்படிதான் அவன் தோற்றம் இருந்துச்சு. நம்ம ஆளுக்கோ அவனை பார்த்ததும் படபடப்பாகிடுச்சு. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ வழிப்பறி கொள்ளைக்கார நம்ம கிட்ட எதையோ திருட வந்திருக்கான்னு தப்பா நினைச்சு பயந்துட்டு கிரீன் சிக்னல் விழுந்ததும் ஸ்பீடா காரை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பையன் விடாம அவரை துரத்திட்டு கையில ஒரு டப்பாவோட அவரை பின் தொடர்ந்தான். அடுத்த சிக்னல்ல நின்னு நிதானமா பேகை பார்த்தப்பதான் அவருக்கு உரைக்குது. அவரு பையில இருந்த விலை உயர்ந்த வாட்ச் பாக்ஸை காணோம்னு. அப்பதான் அவரு அறிவுக்கு எட்டுச்சு. அட கடவுளே, அந்த பையன் திருட வரல, கார்ல இருந்து தவறி விழுந்த வாட்ச திரும்ப கொடுக்கதான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னு நினைச்சு தப்பா எடை போட்ட குற்ற உணர்ச்சியில இருந்தாரு. அவரு தன்னோட தப்ப உணர்ந்து அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே, உங்க மேல தப்பில்ல சார், என் சூழ்நிலை அப்படி. படிச்சிருந்தோம், வேலை கிடைக்காம இந்த பரதேசி கோலம். எங்க போனாலும் ரெஃபரன்ஸ் தேவைப்படுதுன்னு அவனோட ஏழ்மையோட வலியை புலம்பினான். பிசினஸ்மேன் அவன் குவாலிஃபிகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பிசினஸ் கார்டை கொடுத்து மறுநாள் ஆபீஸ்க்கு ஃபார்மலா வர சொன்னாரு. கிரீன் சிக்னல் விழுந்தது. அந்த ரோட்ல நின்ன வண்டிகளுக்கு மட்டும் இல்ல, வேலை தேடி அலைஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறோன்னு தெரியாம ஒரே இடத்திலேயே ஸ்டக் ஆகி இருக்கிற இந்த பையனோட வாழ்க்கையிலும் தான்